இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்னாகமம் 23 அதிகாரம் 22 வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. உண்டு என்ற தலைப்பில் நேற்று கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று தியானித்தோம். இன்று காண்டாமிருகத்துக்கொத்த பலன் நமக்கு உண்டு என்ற தலைப்பில் தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலைகளை செய்ய எனக்கு பலன் இல்லையே, இந்த பிரச்சனையை தாங்க எனக்கு பலன் இல்லையே, இந்த சூழ்நிலையை தாண்டி செல்ல எனக்கு பலன் இல்லையே என்ற நிலையாக நம்முடைய நிலை இருந்தாலும் இயேசுவை சார்ந்திருக்கிற நமக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உண்டு. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் சந்ததியார் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய பலனும் கிடையாது. தேவன் அவர்களை விடுவித்ததை பற்றி உபாகமம் 26 அதிகாரம் 6 வசனம் முதல் இவ்வாறு வாசிக்கிறோம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அங்கு புறப்பட்டதிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு செல்லும் வரை தேவன் அவர்களை அவருடைய பலத்தினால் வழிநடத்தினார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முன்போல அடிமைகள் அல்ல. அவர்களை பார்த்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னாகமம் 22 அதிகாரம் 5-6 வசனங்களில் இவ்வாறு கூறினார். எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகவே எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பிலேயாமை அழைத்து வரும்படி கூறினார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்த பிலேயாமால் கூட அவர்களை சபிக்க முடியவில்லை. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று அறிந்து கொண்டார். காரணம், முந்தின வசனத்தில் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்றார். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார் என்று என்னாகமம் 24 அதிகாரம் 9 வசனத்திலும் கூறினார். இது இஸ்ரவேல் ஜனங்களின் சொந்த பலன் இல்லை. தேவன் அவருடைய பலத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று 105 சங்கீதம் 37 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று நெகேமியா 9 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று 92 சங்கீதம் 10 வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக காத்திருக்கிற போது கர்த்தர் நமக்கு புது பலன் தந்து நம்மை அதிசயமாய் நடத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைவார்கள் என்று ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,
தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 33 வசனம் வரையில் நாம் பார்க்கலாம். கர்த்தர் தன்னை பலப்படுத்தின அனுபவத்தை பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13 வசனத்தில் இவ்வாறு கூறினார்: என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்று தாவீதும் கூட தன்னுடைய அனுபவத்தை குறித்து 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனத்தில் கூறினார். இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தினவர், பவுலை பலப்படுத்தினவர், தாவீதை பலப்படுத்தினவர் நம்மையும் பலப்படுத்துவார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் இதற்கு மேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் காண்டாமிருகத்து கொத்த பலனை தந்து எங்களை வழி நடத்த உங்க கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கும் காண்டாமிருகத்து கொத்த பலன் தந்து உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் பராக்கிரம கிரியைகளை செய்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.